சூர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே மகா போய் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. அங்கே வந்து மகா கோவமாக இருக்காங்க. ஐயோ இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியலையே, கிட்ட போய் போய் நிற்கிறாரு. ஆனால் மகா வந்து திரும்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி சித்ரா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சித்ரா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா உன் பையனை எப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ராஜலட்சுமி வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க சூர்யாவை. உடனே சூர்யா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. உடனே வந்து நான் சொல்கிறது புரிஞ்சுதா, அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. பார்த்தா அவங்க அம்மா, ஐயோ அம்மாவா அப்படி சொல்லிட்டு என்னப்பா அப்படி சொன்னாலும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிடுறாரு மகா கிட்ட. மறுபடியும் மகா வந்து நடுவுறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க ராஜலட்சுமி. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அடியோடு வராரு நெத்தியில். அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியோட, என்னப்பா இவ்வளோ பெரிய கட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. விஜய் வந்து சரி தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. உடனே வந்து இவ்வளோ பெரிய காயமா, உடனே டாக்டர் கிட்ட போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் டாக்டர் கிட்டலாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அனாமிகாவும் அங்கே வந்துடுறாங்க. விஜய் வந்து அனாமிகாவை எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. எல்லாருமே அனாமிகா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம மகா வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க உங்களால் தான் வந்து விஜய் இந்த அளவு இருக்கார், அவரோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னோடனே, ஒரு நல்ல ஒரு கவிதை எழுதுவார், இந்த கவியை வந்து நான் வந்து அங்கீகரிச்சது ரொம்ப நல்ல விஷயங்க, அவரோட புக்கை பப்ளிஷ் பண்ண நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போடுறாங்க. உன்னை எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல விஜய் உனக்கு இப்படி ஒரு வந்து அபிமானியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் அவங்க என்னோடய ஃபேனு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வீட்டை சுற்றி காட்டுப்பா அப்படின்னோடனே வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறாரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா ரொம்ப டென்ஷனாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சூர்யா என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து சமையல் அறைக்கு வராரு. இது எல்லாமே ராஜலட்சுமி சித்ரா வாட்ச் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுவாங்க, வேலை தான் பண்ணுவாங்க அப்படின்னோடனே, என்ன கோவமாக இருக்கியா, ஒன்றும் கோவம் குறையிலையா அப்படின்றாங்க. என்ன கோவம், ஒன்றும் இல்லையே அப்படி சொன்னோன்னே, போய் சொல்லாத உண்மையிலே கோவம் இருக்குது என் மேலே, அப்படி இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் இல்லை விடுங்க அப்படி சொல்லிட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பார் நான் எப்படி வந்து ஸ்வீட்டை பண்ணி முடிக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அதான் பண்ணுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை எடுத்து பண்ணுறதுக்காக போகிறாரு. கரெக்டாக என்ன பண்ணுறாரு, ஸ்வீட் வந்து பண்ணும்போது ரவையெல்லாம் போட்டு கிளறிடுறாங்க நம்ம மகா ஸ்வீட்டுக்கு. ஆனால் கரெக்டாக சர்க்கரையை வந்து பதில் உப்பு கொட்டிடுறாரு சூர்யா. உடனே கிளறி வச்சிடுறாரு. உடனே மகாவும் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் சூர்யாவுக்கு தெரிய வருது நம்ம கொட்டினது உப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு. மகா ஒரு நிமிஷம் நில்லுன்றாரு. உடனே என்ன ஆச்சுங்க விடுங்க அப்படின்னு நிற்க புரிய பெரிய அப்படின்னு கூடவே வராரு. இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அனாமிகா வந்து ஸ்வீட் எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து தடுத்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துடும் சாப்பிட்லான்னு அனாமிகா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து மரியாதைக்காக பழம் பூவெல்லாம் வச்சு அனாமிகாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறாங்க நம்ம மகா. அதை பார்த்து அனாமிகா எதுக்கணும்னா எங்கள் வீட்டோட பாரம்பரிய இதுதான் அப்படி சொல்லிட்டு மகா கொடுக்குறாங்க. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து எல்லாருமே வந்து ஸ்வீட்டை வந்து சாப்பிட போகிறாங்க. சூர்யா தடுக்க பார்க்குறாரு. அனாமிகா வந்து கிளம்பிட்டோன்னே அடுத்து வந்து இல்லை நாங்கள் சாப்பிட்டே தீருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பார்த்தா உப்பாக இருக்குது எப்படின்னோடனே, சூர்யா தான் உப்பு போட்டிருக்காரு சர்க்கரைக்கு பதில் அப்படி சொன்னோன்னே எல்லாருமே அது எதுக்குடா உனக்கு இந்த வேலை அப்படின்னோடனே, எல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட மகா நல்லா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க.